ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராவின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். நான் இந்த ஜோதிடத்துறைக்குள் 26 வருடத்தை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஜாதகங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களிலும் நான் சந்தித்த மனிதர்களிலும் நான் கடந்து வந்த பாதை எனக்கு தந்த அனுபவங்களின் மூலமாக நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள் நிறைய ஒத்துப்போயிருக்கிறது. நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள் நிறைய ஒத்துப்போகவில்லை. ஒத்துப்போகாத தகவல்களுக்கு காரணம் என்னவென்றால், நமக்கு பகுத்து பார்க்கும் தன்மை குறைவு, அடுத்து நம்மளிடம் பொறுமை இல்லை, அதுக்கடுத்தது நம்மிடம் அனுபவம் குறைவாக இருக்கிறது. இப்படித்தான் சொல்ல வேண்டும் ஒழிய நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள் தவறு என்று சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில் நிறைய தகவல்களை சேகரித்து வைத்திருக்கிறேன். அந்த தகவல்களை ஜோதிட குறிப்புகள் என்ற வகையில் உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். இதில் முதல் தகவல்களாக நமது துறையை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஜோதிடத்துறை என்பதை எடுத்துக்கொள்வோம். இதில் எந்த கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு ஜோதிடம் வருகிறது என்பதற்கு சில தகவல்கள். லக்கினத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் புதனும் பலம் பெற்று 11ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் தரமான ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். குரு பகவான் ஜீவனாதிபதியின் தொடர்பு பெற்று 2ஆம் இடத்தில் இருந்தாலும் புதன் சுக்கிரனின் சேர்க்கை பெற்று இருந்தாலும் சிறந்த ஜோதிடராகிறார்கள். எந்த லக்கணமாக இருந்தாலும் சிம்மத்தில் உள்ள புதனை சந்திரன் பார்த்தால் ஜோதிடனா என்பதை அடையாளம் காட்ட முடிகிறது. புதன் ஜீவனஸ்தான அதிபதியாக இருக்க அவரை குரு அல்லது சுபர் பார்த்தால் ஜோதிடத்தின் மூலம் ஜீவனம் செய்கிறார்கள். வாக்குஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி புதன் மூவரும் கெடாமல் இருந்தால் தான் ஜோதிடம் மூலம் பண வருவாயை பெற முடியும். அடுத்து வாக்குஸ்தானத்தில் குரு இருந்து புதனின் நிலை சரியில்லை எனில் ஜோதிடம் தெரிந்திருக்க மட்டுமே வாய்ப்புண்டு. அதாவது ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு பலன் சொல்ல இயலவில்லை. அடுத்து சுக்கிரன் புதன் இணைந்து கேந்திரங்களில் இருந்தால் ஜோதிட கலையில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் மனோகாரகனான சந்திரனும் புத்திகாரகனான புதனும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்திலும் ஒருவருக்கொருவர் ஒரே பாகையை பெற்று ஒருவர் வீட்டுக்கு 5ஆவது வீட்டில் இந்த சந்திரனோ புதனோ ஒருவருக்கொருவர் இருந்து ஒரே பாகையில் அமைந்து இவர்கள் தொடர்பு பெற்று 2க்குரியவனுடைய சம்பந்தம் வரும்பொழுது அவர்களிடம் ஜோதிடம் இருந்து வெளிப்படுகிறது. அடுத்து புதன் குரு சந்திரன் இவர்கள் ஜோதிடனாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பெரும்பாலும் பரிகாரம் சம்பந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஜோதிடம் என்பது வேறு, இயல்பு வாழ்க்கை என்பதை வேறு என்பதை என்றவாறு புரிந்து கொண்டு ஜோதிடத்தில் பயணிக்கிறார்கள். அதற்கு அடுத்து குரு கேது புதன் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில், அதாவது 3, 11, 5, 9 அல்லது இம்மூவரும் ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை கொடுத்து கொண்டு சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். இந்த புதன் கேது குரு சம்பந்தப்பட்ட தொடர்பு உள்ளவர்கள் இவர்கள் எவ்வளவு காலம் ஜோதிடராக இருந்தாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள்.
அடுத்து லக்கணத்துக்கு 2க்குரியவனும் 2க்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்துக்குரிய சம்பந்தம் இருந்து அவர்கள் புதன் குரு கேதுவுக்கு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஆகச்சிறந்த ஜோதிடர்களாக வருகிறார்கள். இவர்கள் மட்டுமே ஜோதிடத்துக்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை. கிரகங்களால் மட்டுமே மனிதன் இயங்குகிறான், கிரகங்களினுடைய கதிரலைகளால் மட்டுமே மனிதன் இயக்கப்படுகிறான் என்பதை அறிந்து ஜோதிடம் சொல்ல முயற்சிக்கிறார்கள். இந்த அமைப்புள்ளவர்களுக்கு அவசரத்துக்கு பொய் பேச வருவதில்லை. அடுத்து சிம்ம லக்கினத்தில் பிறந்து சூரியன் நீச்சம் பெற்று சூரியன் புதன் கேது தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்களும் ஜோதிடராகிறார்கள். இவர்கள் பணம் மட்டுமே குறிக்கோள், செல்வம் மட்டுமே குறிக்கோள் என்ற வகையிலும் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் தனுசு லக்கினத்தில் பிறந்து லக்கினத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு அமர்ந்து செவ்வாய் ராகுக்கு திரிகோணங்களில் மற்ற கிரகங்கள் அமர்ந்து லக்னாதிபதி 12இல் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆகச்சிறந்த ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொந்த ஊரை விட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஊரை கடந்து பயணிக்கிறார்கள். இவர்கள் எண்ணற்ற தொழில்களை செய்கிறார்கள். ஆனாலும் நீண்ட காலமாக ஜோதிடத்துறையில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவர்களை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை என்ற நிலையில் ஜோதிடத்தை அக்குவேறு அணிவேராக பிரித்து பதம் பார்த்து பலன் சொல்லுகிறார்கள். அடுத்து மிதுன லக்கினத்தில் பிறந்து 10வது இடத்தில் சந்திரனும் புதனும் இருந்து அந்த சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அவரும் ஜோதிடராகிறார். லக்கினத்துக்கு 10வது இடத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் புதனுடைய நட்சத்திரம் பெறும் பொழுது அவர்களும் ஜோதிடராகிறார்கள். ஆனால் இந்த ஜோதிடர்கள் பணம் மட்டுமே என்ற குறிக்கோளோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் 10ஆம் இடத்தில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு அந்த புதனுடைய வீடு 3, 8, 12 அமைந்து விடுகிறது. அல்லது 12, 6, 10 அமைந்து 9 அமைந்து விடுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது துலா லக்கினத்திற்கு 10ஆம் இடத்தில் புதன் அமைந்து சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இவர்களும் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஜோதிடத்தில் உலகம் அறிந்த ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டு அல்லது பிரிவை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் ஜோதிடத்தை சொல்ல வருகிறார்கள். அதற்கு அடுத்து விருச்சிக லக்கினத்தில் பிறந்து 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்க இவர்கள் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஜோதிடத்துறையில் என்னால் முடியும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அப்படி இல்லை என்பதை காலம் உணர வைக்கும் பொழுது இவர்களுக்கு வயதாகி விடுகிறது. அதற்கு அடுத்து ரிஷப லக்கினத்தில் பிறந்து லக்கினத்துக்கு 2வது இடத்தில் புதன் ராகு குரு, அதாவது புதனும் ராகும் திருவாதிரை நட்சத்திரத்தில், குரு புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தவர்களும் தலைச்சிறந்த ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். அதற்கடுத்து லக்கினத்துக்கு 2, 6, 10ஆம் இடத்து கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இதில் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் அதிக பாகையை பெற்றிருந்தால் அவர்களும் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். தற்போது நான் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் ஒவ்வொரு ஜோதிடர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு. அதற்கு அடுத்து எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவர்களுக்கு மண்பாண்ட விற்பனை, மண்பாண்டம் செய்தல், அதற்கு அடுத்தது துணி உற்பத்தி, நூல் உற்பத்தி, துணி விற்பனை, நூல் விற்பனை, ஆடை ஆபரணங்கள் விற்பனை சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்கள், அதாவது நூலுக்கு சம்பந்தப்பட்ட வர்த்தகத்தில் உள்ளவர்களுக்கு ஜோதிடம் தலைச்சிறந்த ஜோதிடம் வருகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதனால் தானே என்னவோ ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் வந்த அத்தனை ஜோதிட நூல்களும் சம்பந்த முதலியார், முருகேசன் முதலியார், கண்ணப்ப முதலியார் என்று முதலியார்களுடைய பெயர்கள் பழைய நூல்களில் இருப்பதை காண முடிகிறது. ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட அகராதி
போன்ற நூல்கள், அது மட்டும் இல்லாமல் பழைய 1900ஆம் ஆண்டில் வந்த ஜோதிட அலங்காரம், ஜாதக அலங்காரம் போன்ற நூல்கள் முதலியார் என்ற இனத்தை சார்ந்தவர்கள் மூலமே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்ற நூலும் துணியும் இந்த ஜாதகத்தை படிப்பதற்கோ அல்லது ஜோதிடத்தை படிப்பதற்கோ சாஸ்திரத்தை படிப்பதற்கோ நிறைய வகையில் துணை புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் பாவர்கள், அதாவது சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் போன்றவர்கள் இருக்கும் பட்சத்திலும் இவர்களுக்கு ஜோதிடம் தெரியாவிட்டாலும் கூட இவர்கள் சொல்லுவது பலிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தவறாக சொன்னால் அல்லது தவறான பலனை சொன்னால் அல்லது கெடுபலனை சொன்னால் அப்படியே பலிக்கிறது என்பதையும் நடைமுறையில் நிறைய ஜோதிடர்கள் மனிதர்களை பார்த்திருக்கிறோம். இதில் லக்னத்துக்கு 1, 4, 7, 10 புதன், கேது, சந்திரன், குரு அமையப்பெற்றவர்கள் ஆகச்சிறந்த ஜோதிடர்களாக இருக்கிறார்கள். விதியை அறிந்து வகை அறிய வல்லமை கூடிய ஜோதிடர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதுக்கடுத்தது சுக்கிரன் நின்ற இடத்திலிருந்து 1, 4, 7, 10 செவ்வாய் அமர்ந்து அளிக்கும் யோகம் பிருகு மங்களம் யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிருகுமங்கள யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனைவி வந்த பிறகு செல்வமும் செல்வாக்கும் அதிகரித்திருப்பதை காண முடிகிறது. நிறைய ஜோதிடர்களுடைய மனைவி துணிக்கடையில் வேலை செய்பவர்களாகவும் ஆடை ஆபரணங்கள் வைத்திருக்கும் கடை வர்த்தகத்தில் இருப்பவர்களாகவும், அது மட்டுமில்லாமல் தையல் மிஷின் வீட்டில் வைத்து தையல் வேலை செய்து தையல் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்களையும் நடைமுறையில் காண முடிகிறது. ஆக கேதுவனுடைய தொடர்புடைய துணி, நூல் மற்றும் மண்பாண்டம் சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஜோதிட ஞானம் உள்ளவர்களாக நடைமுறையில் எண்ணற்ற பேர்களை பார்த்திருக்கிறோம். அடுத்து நம் அனுபவத்தில் பார்த்த ஒவ்வொரு குறிப்புகளும் நடைமுறையில் ஒத்துப்போன குறிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மட்டுமே அடுத்து தரப்போகிறோம். ஆறு, 8, 12க்குரிய அதிபர்கள் ஒன்றாகவோ அல்லது தனித்தோ 6, 8, 12 இருப்பது விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விபரீத ராஜயோகம் அமையப்பெற்றவர்கள் சொந்த ஊரில் மிகவும் கேவலமான நிலைமையில் அல்லது வறுமையினுடைய பிடியில் அல்லது தரித்திர குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊரை விட்டு வெளியில் சென்றவர்கள் மிகப்பெரிய யோகமுள்ள செல்வம் செல்வாக்கு சார்ந்த வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள். இது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்ற வகையில் அமர்ந்திருக்கிறது. அதாவது லக்னாதிபதி 6, 8, 12 அமர்ந்தாலோ 6, 8, 12க்குரியவர்கள் லக்னத்தில் அமர்ந்திருந்து தசாபுத்தியை நடத்தினார்களோ 6, 8, 12க்குரியவர்கள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று இருந்தது. அதாவது இவர் வீட்டில் அவரும், அவர் வீட்டில் அவர் வீட்டில் இவரும் அமைய பெற்றவர்களுடைய ஜாதகம் விபரீத ராஜயோகத்தை அனுபவித்திருக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. குருவுக்கு ராகு அல்லது சனியினுடைய சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்கள், குருவனுடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடியவர்கள், குழந்தைகளினுடைய இலக்காரத்துக்கு, அதாவது குறைத்து மதிப்புடன் வாழக்கூடிய குழந்தைகளினுடைய அப்பாவை பெற்றவர்கள், இந்த குருவுக்கும் ராகுவுக்கும் இருக்கிற தொடர்பு, குருவுக்கும் சனியும் இருக்கிற தொடர்பு, கடின உழைப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை குழந்தைகளோ மனைவியோ தருவதில்லை என்பது காணப்படுகிறது. அதற்கு அடுத்தது குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருக்கும் பொழுது இது சகட யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சகட யோகத்தில் வெற்றி என்பது சர்வ நிச்சயம். ஆனால் இவர்கள் அந்த வெற்றியினுடைய தன்மையை அனுபவிக்கும் நிலையில் அந்த வெற்றி அவர்களுக்கு கைகூடுவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இவர்களே வெளியில் அல்லது வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சாலச்சிறந்த பொருளாதாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது.
ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்தில் சுபக்கிரகம் இருந்து அந்த ஜாதகி பிறந்தது முதல் தாய் வீட்டில் தனமும் செல்வமும் மேன்மேலும் இருக்கிறது. அதாவது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் புதன் குரு லக்கணத்தில் இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் பிறக்கும்போது அவர்கள் வீட்டில் தரித்திரம் இருக்கும். வளர 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 தரித்திரம் போய் செல்வமும் செல்வாக்கும் வந்து சேருகிறது. ஆனால் அந்த குழந்தையையே திருமணத்திற்காக நிச்சயம் செய்யும் வரையிலும் அல்லது நிச்சயதார்த்தம் முடியும் வரையிலும் அல்லது தன் மகளுக்கு வந்தான் வாழ்க்கை துணை என்று அறுதியிட்டு தந்தை முடிவு செய்யும் வரையிலும் செல்வாக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெண் அந்த வீட்டை விட்டு வெளியே போன, அதாவது திருமணம் முடித்து வெளியில் போன சில மாதங்களில் தந்தைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பொருளாதார இறக்கமோ அல்லது விபத்துக்களோ அல்லது உடல்நலத்தில் ஏற்ற இறக்கமோ அல்லது உறவுகளில் கசப்புத்தன்மையோ காட்டிவிடுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதிலேயும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்து அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு முதல் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது தந்தைக்கு பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் உறவுகளுக்குள் கசப்பையும் அள்ளி தெளித்து விடுவதை நாம் காண முடிகிறது. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 1, 2, 3 ஆகிய இடங்களில் குருவுக்கு முதலிடமும் சுக்கிரனுக்கு 2வது இடமும் புதன் 3வது இடமும் தொடர்ந்து இடைவிடாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பிறந்தது முதல் இறக்கும் வரை செல்வாக்கு இருக்கிறது. அதுவும் சுக்கிரனுக்கு 6வது இடத்தில் புதன், 7வது இடத்தில் சந்திரன், 8வது இடத்தில் குரு இருக்கும் பட்சத்திலும் அவர்களுக்கு இந்த யோகத்தை அனுபவிக்க முடிகிறது என்பது காண முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் பெண்ணின் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக கணவனுக்கு முன்பே மரணமடைகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது நிறைய ஜாதகங்களில் நடந்திருக்கிறது. இதில் கொடுமை என்னவென்றால் 2வது குழந்தை பிறந்த பிறகு அந்த 2வது குழந்தை தனக்கு தாய் இவர்தான் என்று அறிமுகமாகும் முன்பே அல்லது உணரும் முன்பே அந்த தாய் இறந்து விட்டதை 2 ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். இது வேதனையிலும் வேதை. தீர்க்க சுமங்கலி யோகம் என்று சொல்லும் பொழுது மனதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கிறது. ஆனால் அது எந்த வயதில் சுமங்கலியாக போகிறாள் என்று பார்க்கும் பொழுது மனம் கடுமையாக வேதனை அடைகிறது என்பதை அந்த தாய் இறந்த பின் அந்த குழந்தைகளும் கணவனும் படும் பாட்டை 2 ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன். இது கொடுமையிலும் கொடுமை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இளமையில் விதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தனுசு லக்கணத்திற்கு மட்டும் பொருந்தவில்லை, மற்ற ஜாதகங்களுக்கு பொருந்துகிறது. அப்படியே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து அவர்களுடைய தசாபுத்தி வராத காலத்தில், அதாவது சூரிய திசையில் செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையில் சூரிய புத்தியோ வராத காலத்தில் இவர்கள் ஒரு பெரிய இடத்திலிருந்து அல்லது பெரிய உயரத்திலிருந்து சடனாக திடீரென்று கீழ்நோக்கி வந்து விடுகிறார்கள். ஒரு பணியில் இருக்கும் பொழுது, ஒரு உயர்ந்த தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுதும் ஒரு சில நேரங்களில் தவறான முடிவு எடுத்து சீக்கிரமாக வெளியேறி வந்து அந்த கௌரவத்தை குறைத்து கொள்ளும் பாதிப்பை சந்தித்து விடுகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. ஒரு பெண் ஜாதகத்தில் 9 கூடையவன் 6, 8, 12 மறைந்து இருந்து 6, 8, 12 சம்பந்தம் பெறும் பொழுது அந்த பெண் சில நேரத்தில் தவறுதலான முடிவெடுக்கும் தன்மையோடு அமர்ந்து விடுகிறார்கள். அவர்களுடைய பிறப்பும் கூட சற்று ஏற்ற இறக்கமான பாதிப்பை தந்து அதன் மூலமாக பிறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி இன்னும் எண்ணற்ற தகவல்களை தர இருக்கிறேன். இதை பார்க்கும் ஒவ்வொரு நண்பர்களும் சொன்ன கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஒத்து வருகிறதா என்பது பாருங்கள். ஜோதிடர்கள் பார்த்தால் இந்த தகவல்களை சேகரித்து வையுங்கள். உங்களுக்கு ஒரு சாலச்சிறந்த அனுபவமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு தகவலும் நிறைய நூல்களில் பார்த்த தகவல்கள்,
அதே சமயத்தில் நடைமுறையில் சரி என்று அனுபவத்தில் ஒப்பிட்டு பார்த்த தகவல்களாகவே மட்டுமே இருக்கும். அதை மட்டுமே உங்களுக்கு பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897929999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன்